எல்லோருக்கும் வணக்கம். டாய் தம்பி, என்ன காலையிலேயே விளையாட்டு காட்டுற? இதெல்லாம் அனுபவிக்கலாமா வேண்டாமா அப்படின்றது தெரில. இன்றைக்கி நம்மளுடைய நிஃப்டி 112 பாயிண்ட் ஏறி இருக்குன்னா வேறு யாருமே காரணம் இல்லை. மிக முக்கியமாக நம்மளுடைய நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் மிகப்பெரிய அளவில் 1.25% ஏறி இருக்குது. மற்ற இண்டெக்ஸ்களை விடவும் அதிகமாக இன்றைக்கி மேல் நோக்கி ஏறி இருக்குது. ஒருவேளை இப்படி நினச்சிருப்பாங்களோ மார்க்கெட்டில் ஐடி இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பங்குகள் பல பிரச்சனைகளில் இருக்குது, அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருக்குமோ? இந்த ஐடி இண்டெக்ஸ் மனசில் என்ன நினச்சதுன்னு தெரில. சமீப காலமாக ஒரு குறிப்பிட்ட லோவில் இருந்து ஒரு 2 முறை ஜம்ப் அடிச்சிருக்கான். இப்போ 3வது முறையாக இன்னொரு முறை ஜம்ப் அடிக்குமா இல்லையா அப்படின்றது தெரில. பட் இன்றைக்கி ஐடி இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பங்குகளில் முக்கியமாக யார் ஏறுனா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க போனீங்கன்னா பெரிய அளவில் 5% 10% என்பது யாரும் ஏறல. ஆனால் அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய 10 பேருமே இன்றைக்கி பாசிட்டிவில் இருக்கான். ஒரு ஆள் அடித்து நான் பெரிய ஆள் ஆனவன் கிடையாதுடா, 10 பேர்த்தையும் அடித்து நான் பெரிய ஆளானா அப்படின்ற மாதிரி இந்த 10 பேருமே க்ரீனில் இருக்கான். அதனால தான் இன்றைக்கி 1.5% என்பது இந்த நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ பல பங்குகள் 5% 10% அந்த மாதிரிலாம் தனியாக ஏறல. டிசிஎஸ் மிகப்பெரிய ஆள், 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்கு தான் டிசிஎஸ். ஸோ 52 வாரத்தினுடைய குறைந்த அளவு, ஒரு வருஷத்துலேயே இதுதான் லோ ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி இந்த டிசிஎஸ் ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி ஒரு 2% ஏறினதுனால நிறைய பேர் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஸோ இந்த டிசிஎஸ்னுடைய ஷேர் ப்ரைஸ் கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும் மேகங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கும்பாக்குட்டி வேலை ஏதாவது ஒன்று மனசை தேத்திக்கிங்கப்பா அப்படின்னு கும்பாக்குட்டி மாதிரி என்னத்தையாவது ஒன்று பண்ணிவிட்டு கீழே விழுந்துருவானா, அல்லது கீழே விழுகாமல் இங்கிருந்து அப்படியே மேல் நோக்கி ஏறி தன்னுடைய பழைய ஹைகளை மீட்டெடுப்பானா அப்படின்றது தெரில. பட் இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்லது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஏதாவது ரிவர்ஸ்கள் இது வருமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கு. இவங்களுடைய ரிசல்ட் வருகின்ற 9ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. ஸோ அந்த வியாழக்கிழமை முடிஞ்சு வெள்ளிக்கிழமை விடிஞ்ச வெள்ளிக்கிழமை, ஸோ வெள்ளிக்கிழமையினுடைய மார்க்கெட்டுக்கும் இந்த டிசிஎஸ் எப்படி உதவி செய்யும் அப்படின்றதெல்லாமே இந்த வாரத்தில் ஆக மொத்தம் அவ்வளோதாங்க நண்பர்களே. இனி 1.5 மாதத்துக்கு நம்மளுக்கு சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வரப்போகுது. திடீர்னு பல பங்குகள் 10-20% கூட ஏறுவான். அவனுடைய ரிசல்ட்டுகள் நல்லா இருக்குது, அல்லது அறிவிப்பு வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் ஏற்றி விட்டுட்டு அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் கீழே கூட இறக்கிவிடும். என்ன வேணாலும் நம்மளுடைய மார்க்கெட்டில் நடக்கலாம். ஆக மொத்தம் ஒவ்வொருத்தருனுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய பங்குகள் ஒரு 10-20% ஏறுவதோ அல்லது இறங்குவதோ சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உள்ளே வந்திருக்கோம். நண்பர்களே, ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 ஐபிஓக்கள் ஓப்பனாக இருக்குது. ஒன்று இந்த வி ஒர்க் அப்படின்ற ஐபிஓ என்றோட முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை 7ஆம் தேதியோட முடியுது. இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி இருக்கும் அப்படின்ற கணிப்பில் ஒன்றுமே இல்லைங்க, நான் குப்புறப்படுத்திட்டேன், என்னை படியூர் துண்டு கொண்டு தலையை மூடி வச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி வெறும் ஒரே 1% தான் லிஸ்டிங் கெயின் ஆகிற மாதிரி கணிப்புகள் போயிட்டுருக்கு. ஒரு எஸ்டிமேஷன் அப்படின்றது போயிட்டுருக்கு. அட பாவி கும்பாக்குட்டி அப்படின்ற மாதிரி இந்த வி ஒர்க் இந்தியாவை பற்றி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த டாடா கேபிட்டல், எல்லாத்துக்கும் மிகவும் தெரிந்த மிகவும் பிரபலமான டாடா குரூப்பினுடைய டாடா கேபிட்டல் லிமிடெட்னுடைய ஐபிஓ என்பது இன்றைக்கி அக்டோபர் 6ஆம் தேதி இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகுது. அக்டோபர் 8 முடிஞ்சிடும். இப்படி இருக்கக்கூடிய இந்த டாடா கேபிட்டல் ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் மார்க்கெட்டில் எவ்வளவு எஸ்டிமேஷன் போயிட்டுருக்குன்னா அவனுக்கு இவன் கௌரவமாக +4ன்னு காமிச்சிட்ருக்கு. சமீபத்தில் இந்த ஐபிஓ கிரே மார்க்கெட் ப்ரீமியத்துக்கும் லிஸ்டிங் ஆகிறதுக்கும் முன்ன பின்ன இருக்கிறதுனால நிறைய பேர் ஒரு 30% லிஸ்டிங் கெயின் காமிச்சா கூட நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 0 மட்டும் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இது ஒரு 3% ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு டாடா கேபிட்டல் ஐபிஓ. நண்பர்களே, அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் சீசனில் ஒரு மிக முக்கியமான பங்கு ஃபோக்கஸில் இருக்குன்னா அது இந்த சிடிஎஸ்எல்லும் தான். சமீபத்தில் தன்னுடைய உச்சத்திலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு எவ்வளோ % இறங்கியிருந்தான்னு நினைக்கிறீங்க? ஒரு 40% பக்கமெல்லாம் இறங்கியிருந்தது. தன்னுடைய உச்சத்தில் ஆல்மோஸ்ட் 2000 ரூபாய்களில் இருந்து 1000 வரைக்கும் ஒரு 40-50% வரைக்கும் இறங்கியிருக்கான்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி மேல் நோக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 70%லாம் திரும்பி வந்திருக்கான். மறுபடியும் 1000 ரூபாயிலிருந்து 1800 வரைக்கும்லாம் திரும்பி போயிட்டு. ஸோ இவ்வளவு பெரிய வாலட்டிலிட்டியை காமிச்சிக்கிட்டு இருந்த இந்த சிடிஎஸ்எல்
கடந்த 4-5 மாதங்களாக பார்த்தீங்கன்னா வெறும் 10%க்கும் 5%க்கும் 15%க்கும் தான் இடையில 2 ரவுண்டு போயிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ 3வது ரவுண்டு வந்து இங்கேருந்து தன்னுடைய பழைய ஹையே போனாலும் அது ஒரு 7% என்பது தான் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. ஒருவேளை கீழே இறங்கும் பொழுது தன்னுடைய பழைய லோ உடச்சிட்டு அந்த 2 days மூவிங் ஆவரேஜ் உடச்சிட்டு கீழே போவானா இல்லையா அப்படின்றது யாருக்கும் தெரில. பட் 40% இறங்கி 70% ஏறி இவ்வளோ வாலட்டிலிட்டியாக இருந்த பங்கை வெறும் 10 to 15%க்குள்ளே 4-5 மாதமாக அமுத்தி வச்சுட்டீங்களேப்பா அப்படின்னு தான் பல பேர் கொம்மரிக்கிட்டு இருக்காங்க. இரியா எங்கால் ரிசல்ட்டு கொடுக்கும்போது ஏதாவது கண்ணா பின்னான்னு மூவ்மெண்ட் வருதான்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அது ஒரு குரூப் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மிகவும் வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்கு தற்போதைய நிலைமையில் இன்னும் அதை உடச்சி மூவ்மெண்ட் ஆகலை, ஒரு குறிப்பிட்ட க்ளோஸ் ரேஞ்சிலே இருக்கான். ஸோ உடச்சி செதறும் போது எந்த பக்கம் செதறுவான்னு பார்க்குறக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய செய்தி. ராம்தியோ அகர்வால் அப்படின்றவர் இந்தியாவில் பெரிய ஆள், கிட்டத்தட்ட 16,000 கோடிக்கு மேலே சொத்து அப்படின்றத வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் அவர் எப்படி சம்பாதிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த காலத்திலே மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்டராக இருந்திருக்கார். ஒரு ஃபார்மிங் ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்து இப்படி 16,000 கோடிக்கு பக்கமாக சொத்து சேர்க்குறாரு அப்படின்னா பெரிய விஷயந்தான். ஸோ இவர் வந்து எப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காருன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடில் சப்ரோக்கர்லேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய முக்கியமான ஹோல்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மகாராஷ்டிரா ஸ்கூட்ரு, மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீஸ், இன்னும் பல கம்பெனிகளில் அப்போவே 1990களிலேயே மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் பண்ணியிருக்காரு. அது இப்போ மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. ஸோ இவர் சமீபத்தில் ஒரு மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய நிஃப்டி 25,000 இருக்குது நிஃப்டி. அவன் வந்து மேபி இன்னொரு அடுத்த 5 வருஷத்தில் டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கேள்விக்கு, ஆமாம் மேபி அது 45,000-50,000 லெவலுக்கு நிஃப்டி என்பது போகலாம். அதுக்கு வந்து பொருளாதாரம் நல்லபடியாக இப்போ இருக்கிற மாதிரியே நல்லபடியாக பொருளாதாரம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தால் மார்க்கெட் வந்து 5 வருஷத்தில், அதாவது இவர் என்ன சொல்லுவார்னா, குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வராமல் இருந்தாவே கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து 45,000-50,000 லெவல்களை தொடலாம் அப்படின்றது அவருடைய கணிப்பு. அந்த காலத்திலலாம் அவருடைய கணிப்பு மிகப்பெரிய அளவில் கரெக்டாக இருந்ததுனால தான் அவர் வந்து ஃபார்மிங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து கிட்டத்தட்ட 15,000 கோடி to 20,000 கோடி பணம் வந்து சேர்த்திருக்காப்புல. ஸோ நிஃப்டி 50,000 வருட்டுன்னு அவர் மனசில் இருக்குது. அடுத்த 5 வருஷத்தில் அவர் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்கும், இல்லைன்னா அவருக்குமே தான் துக்கமாக இருக்கும். அவரும் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டு வச்சுருக்காரு, அப்புறம் அவருக்கும் கும்பா குட்டியாக தான் இருக்கும். ஸோ எப்படியோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று ப்ரெடிக்ஷன் பண்ணுவீங்க. நீங்களும் தான் ஏதாவது ஒன்று மனசில் நினச்சிருப்பீங்க, நிஃப்டியோ சென்செக்ஸோ இவ்வளோ பாயிண்ட்டுகள் இத்தனை வருஷத்தில் வரும்னு. அவருடைய மனசில் எப்படி இருக்குன்னா, அடுத்த 5 வருஷத்தில் நிஃப்டி வந்து 50,000 அப்படின்றது வந்துச்சுன்னா மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்னு அவர் யோசிக்கிறாப்புல. அட ஏப்பா இப்படி பண்ணுறீங்க, காசு அதிகமாக இருந்தால் எங்ககிட்ட கூட கொடுத்துருங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பதிவு. அதாவது ஒரு ட்விட்டரில் வந்து ரொம்பவுமே ஒரு பதிவு, ரொம்ப சோகமான ஒரு பரபரப்பான ஒரு தகவல் என்ன போயிட்டுருக்குன்னா, ஒரு ட்ரேடர் வந்து 1,10,00,000 ரூபாய் F&Oவில் லாஸ் பண்ணிவிட்டு அவருடைய பதிவை போட்டிருக்கார். அவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, எனக்கு எமோஷ்னலாகவே ரொம்பவுமே செட்பேக்காக இருக்குங்க, ரொம்பவுமே மனசுடைஞ்சு போயிட்டேன். ஏன்னா நான் 1,10,00,000 ரூபா வந்து ட்ரேடிங்கில் F&O ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல 2023 டீசெண்டாக ஈக்விட்டிஸில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ வந்து கோவிடில் எல்லா பங்குகளும் ஏறினப்போ எனக்கு 45,000 50 லட்ச ரூபா வரைக்கும் லாபம் இருந்தது. அதனால் எனக்கு ஒரு மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகிடுச்சு. என்னால் டெரிவேட்டிவ்ஸ்லேயும் சம்பாதிக்க முடியும், அதாவது ட்ரேடிங்லேயும் என்னால் சம்பாதிக்க முடியும்னு எனக்கு நானாகவே நினச்சிக்கிட்டேன். முதல் 50 லட்ச ரூபா ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த கோவிட் புல்ரனில் சம்பாதிச்சிட்டாப்புல, டெரிவேட்டிவ்ஸ்லேயும் என்னால் பெருசாக சம்பாதிச்சிட முடியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் எடுத்து ஆப்ஷன் செல்லிங், நிறைய பேர் ஆப்ஷன் செல்லிங்லேயும் ரிஸ்க் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ ஆப்ஷன் செல்லிங் வந்து கிணத்துக்குள்ளேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குன்ட்டு, அப்படி கிடையாது. அதுலேயும் ஏகப்பட்ட ரிஸ்க் என்பது இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்ஷன் செல்லிங்லேயும் சரி, டைரக்ஷனலாக கால்ஸ் எடுத்தும் சரி, அப்படி இப்படின்ட்டு ட்ரெண்டை பிடிச்சி போகும் அப்படின்ற மாதிரி எடுக்கிறதுக்கு பேர் தான் டைரக்ஷனல் கால். அந்த மாதிரிலாம் பண்ணி நான் கொஞ்சம் பணம் நல்லா தான் சம்பாரித்தேன். அதுக்கப்புறம் பேராசை என்னை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டிடுச்சு. அதுக்கப்புறம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் எடுத்து பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ண தான் தாமதம்.
எல்லாமே பிடுங்கிட்டு போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் நான் ஒரு வாரத்துக்கே நான் 1 லட்சம் 2 லட்சம்லாம் சம்பாரிச்சிட்டு இருந்தேன். என் வேலை கூட விட்டுட்டேன். கடைசியில் இந்த பேரசைனால மொத்தமும் போய் என்னுடைய சேவிங்ஸ் முதல்ல இருந்த சேவிங்ஸையும், அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய டிசைனே வந்து 100 பேர் உள்ளே போனால் 90 பேர்த்தினுடைய பணத்தை பிடுங்கிட்டு மீதி 10 பேர்த்துக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் டிசைன் இருக்குது. ஸோ அப்படி பணத்தை பிடுங்கிறதுக்கு இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ், கிரீடு போன்ற கேரக்டர்ஸும் முக்கியம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய லாஸ். அவர் வந்து அவருடைய வாழ்க்கையே தொலைச்சிட்டாரு. இந்த மாதிரி நீங்கள் யாரும் ஓவர் கான்ஃபிடென்ஸில் போயிட்டு என்னத்தையாவது பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த ட்ரேடர்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து கடைசியில் ட்ரேடிங்கில் பேட் எக்ஸ்பீரியன்ஸாக போயிடுச்சு. நண்பர்களே, இன்றைக்கி மிகப்பெரிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதில் மிகப்பெரிய ஒரு சம்பவம். இந்த மேக்ஸ் ஹெல்த் அப்படின்ற ஷேர் ப்ரைஸ்லாம் இன்றைக்கி 5% ஏறி இருக்குது. ஸ்ரீராம் ஃபினான்ஸ்லாம் இன்றைக்கி 4% ஏறி இருக்குது. அதாவது சமீபத்தில் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 30 தான் இந்த மாதிரி சில முக்கியமான பங்குகள், அதில் இந்த மேக்ஸ் ஹெல்த் கேர் என்பது நிஃப்டி 50 இண்டெக்ஸ்குள்ளே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவன் என்ன சாதித்திருந்தான்? ஒரு வருடத்தில் 22% என்பது ஆல்ரெடி அவன் சம்பாரித்து கொடுத்துருந்தவன் தான். அதுக்கு மேலேயே கூட சம்பாரித்து கொடுத்துருந்தான். 1200க்கு மேலேயெல்லாம் இருந்தவன் தான். அதுக்கப்புறம் அந்த பங்குனுடைய விலை வந்து சமீபத்தில் சரிஞ்சு தான் வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த தகவல் இந்த செப்டம்பர் 30 பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸ் ஹெல்த் கேர் என்பது நிஃப்டி 50 இண்டெக்ஸோடு இருக்குது. அந்த சமயத்தில் இன்றைக்கி இந்த பங்கு வந்து 5% ஏறினது அந்த ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அதே மாதிரி இந்த நிஃப்டியில் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு அவனுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 4% ஏறி இருக்கான். ஸோ இந்த பங்குலையுமே நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்கானே, இவன் ஏதாவது பெருசாக ஏறுவானோ இறங்குவானோ அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 610 ரூபாயிலிருந்து கீழே போகாமல் மேலே 670 ரூபா அப்படின்ற மாதிரி 10% மேலே ஏறிட்டான். என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இந்த 2 பேரும் கலக்கிறானுங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் எல்டிஐஎம் போன்ற ஷேர்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக 3% ஏறி இருக்குது. இதில் இந்த ஃபோர்டிஸ் அப்படின்ற ஷேர் வந்து ரொம்ப ஓவரத்தாயாக நீ போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த நிஃப்டி ஆல்ஃபா இண்டெக்ஸில் இருக்குது இந்த ஃபோர்டிஸ் அப்படின்ற ஷேர். அவன் என்ன பண்ணியிருக்கான், இன்றைக்கி 5% ஏறினது மட்டும் இல்லை, இந்த ஹெல்த் கேர் ரிலேட்டடான இந்த ஆஸ்பத்திரி ஷேர் என்பது இதுக்கு முன்னாடி பல முறை 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே கும்பா பாட்டு பாட முயற்சி பண்ணியிருக்கான். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் அவனை தடுத்து நிறுத்தி காப்பாற்றி விட்டு மேலே தள்ளிடுச்சு. டே நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கேன்னு இந்த செகண்டில் கூட நீங்கள் ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் ஷேர் யாராவது வச்சுருக்கல கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டுக்கு வந்துக்கிட்டு ஹலோ எஸ் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வாங்கி வச்சுருக்கிற ஷேர் வந்து இப்படி உச்சாணியில் ஆடிக்கிட்டு இருக்குது. அதனுடைய ஆட்டம் அப்புறம் இருக்கும்ல. இந்த பிஎஸ்சி ஷேர்லாம் பல பேர் கும்பிடு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு கும்பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இன்றைக்கி அதே ஆல்ஃபா இண்டெக்ஸில் பிஎஸ்சி 5% ஏறி இருக்குது. பட் இருந்தாலும் எதுக்கு இன்றைக்கி கும்பிடு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அதனுடைய கடும் சரிவு 3000 ரூபாய் எங்கே அங்கிருந்து தொடர்ந்து வந்து சரிவு இப்போ 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இத்தனைக்கு 4-5 நாளைக்கு முன்னாடி 2 days மூவிங் ஆவரேஜ் கீழ் நின்று பயமுறுத்திக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கக்கூடிய இந்த பிஎஸ்சி அப்படின்ற பங்கு தற்போதைய நிலைமையில் இன்னைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் லேசாக மேலே வந்து 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிறதுனால பல பேர் கையெடுத்து கும்பிட்டு எப்படியாவது எங்களை காப்பாற்றி விட்டுரு, மேலே 2000-3000 ரேஞ்சுக்கெல்லாம் நாங்கள் வாங்கி சிக்கியிருக்கோம், எங்களை எப்படியாவது காப்பாற்றி விட்டுருன்னு கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிஃப்டி ஆல்ஃபா இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய இந்த பிஎஸ்சி ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்கு. அப்படி வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்கு அடுத்த 3 மாதத்தில் இந்த ஏர்னிங் சீசன் வரும்பொழுது தன்னுடைய இழந்த ஹையை மீட்டெடுக்குமா அல்லது இன்னுமே ஒரு 500-1000 ரூபாய்கள் கீழே இறங்கி சீப்பாக போகுமா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இவனுக்கு பாருங்கள், குரூப்பில் டூப்பு அப்படின்ற மாதிரி சில பங்குகள் ஃபோர்டிஸு பிஎஸ்சி எல்லாம் வந்து நிஃப்டி ஆல்ஃபா இண்டெக்ஸ்லையும் இருக்குது, மிட் கேப் இண்டெக்ஸ்லையும் இருக்குது. ரெண்டுலேயுமே இவனுக்கு டாப் கெய்னராக வந்து பேர் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இன்னொரு ஆஸ்பத்திரி பங்கு நாராயணா ஹிருதாலயா அப்படின்னு என்ன ஒரு காரணத்தினாலேயே ஒரு குறுகிய பைப் லைனுக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதாவது பெருசாக சம்பவம் பண்ண போறியா மேலேயோ கீழேயோ அப்படின்ற கேள்வி வருது. ஸோ மிகவும் வாலட்டிலிட்டியான பங்கு இந்த நாராயண ஹிருதாலயா. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் தொடர்ச்சியாகவும் ஏறின பங்கு. ஏதோ ஒரு நியூஸுக்காக பெண்டிங்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு முக்கியமான காரணம் வரட்டும்,
அப்படின்னு ஒரு மிக குறுகிய அளவில் அவன் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கிறான் போல். ஸோ இவன் எந்த பக்கம் பெருசாக சாதிக்க போகிறான் அப்படின்றது தெரில. பட் இன்றைக்கி வந்து நீங்கள் நிஃப்டி ஆல்ஃபா இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் டாப் கெய்னர் லிஸ்ட்டில் இந்த நாராயணா ஹிருதாலயா என்பது 4% மேல் நோக்கி ஏறி இருக்குது. நீ என்னப்பா ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி ஏபிஎல் பிஎல் 8% ஏறி இருக்குது ஸ்மால் கேப் இண்டெக்ஸில், அது என்ன பங்குன்னு கூட எங்களுக்கு தெரியாதேப்பா அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஷேரினுடைய பெயர் தான் ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்ட்ஸ் லிமிடெட். அதனால தான் ஏபிஎல்பிஎல் அப்படின்ற மாதிரி வக்கீலுக்கு படித்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. இப்படி இருந்த பங்கு என்னன்னே தெரியல. இது வந்து எந்த குரூப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் இருக்குது. என்ன நினச்சான்னு தெரில. இன்றைக்கி அவனை வந்து ஒரு முக்கியமான லோ லெவலில் போய் விழுந்திருந்தான். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில். அந்த லோவை விட்டு கொடுக்காம ஏற்கனவே ஒரு முறை செப்டம்பரில் வந்துட்டும் மறுபடியும் அதே இடத்துலேருந்து திரும்பினவன் தான். அப்புறம் மறுபடியும் ஒரு அக்டோபர் மாதத்தில் வந்த அதே லோவிலிருந்து மறுபடியும் ஏறி இருக்கான். இப்படி இவனும் ஒரு கோடு போட்டு அந்த ரோட்டுக்குள்ளே இப்போ தற்போது வரை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இனி இந்த பங்கினுடைய அடுத்த மூவ்மெண்ட் எந்த பக்கம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சந்துமா செல்லக்குட்டியெல்லாம் இன்றைக்கி மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் அதுவும் நல்லா ஜாலியாக 5% சிரித்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. இந்த அனுப்புன்னு ஒரு இன்றைக்கி பாருங்கள் மார்க்கெட் வந்து பெருசாக பெரிய மூவ்மெண்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பல பங்குகள் மார்க்கெட்டில் நல்ல ஸ்திரத்தன்மை இருக்குது. புல் மார்க்கெட்டாக இருந்தால் இவனுங்கெல்லாம் எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பல பங்குகள் மிட் கேப்பு ஸ்மால் கேப் இடமும் கம்மியாக ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். வெறும் 5% தான் இந்த சந்துமா அனுப்பெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு. நீ யாருப்பா தம்பி அனுப்பு? இது வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. ஹீட் எக்ஸ்சேஞ்சர், ரியாக்டர்ஸ், ப்ரெஷர் வெசல்ஸ் போன்ற இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இப்படி இருக்கக்கூடிய பங்கு ஒரு வருடத்தினுடைய சரிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன ஒரு காரணத்தினாலேயோ மிகப்பெரிய ஒரு வால்யூம் என்பது இந்த ஷேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. 52 வீக் லோ அப்படின்ற இடத்துல ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 6 கோடி 10 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான் லாபத்தை இம்ப்ரூவ் பண்ணி 26 கோடி 30 கோடின்லாம் வந்தவங்க தான். பட் இருந்தாலும் 47 கோடி சேல்ஸ்லேருந்து 175 கோடிக்கு இம்ப்ரூவ் பண்ணி வந்தாலுமே அவங்களுடைய சமீபத்தினுடைய குவார்ட்டர்களினுடைய ரிசல்ட்டில் பெருசாக மாற்றம் இல்லை, பெருசாக வளர்ச்சி இல்லை. நல்ல வளர்ச்சி வந்துடுறதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே தூங்கி நீட்டிப்படுத்து மேனிக்கு இருக்குது. இப்போ மார்க்கெட்டிங் அது இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப ப்ரெஷராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெருசாக சமீபத்திய குவார்ட்டரில் இம்ப்ரூவ் ஆகாதனால இந்த பங்கை வந்து கீழே வச்சு தாளாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஸோ கடந்த 3 வருட லெவலில் பார்க்கும்போது 500லேருந்து 4000 வரைக்கும் போனவன் அப்புறம் மறுபடியும் 2000. ஆமாங்க, அப்புறம் அவன் அந்த மாதிரி தானே பண்ணியிருக்கான். வெறும் 6 கோடி 10 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் அப்புறம் 24 கோடி 30 கோடின்னு வரும்பொழுது தூக்கி வச்சு தானே அளவு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அளவு பார்த்துருப்பாங்க போல். அப்படி அளவு பார்த்ததுக்கப்புறம் இப்போ பெருசாக அவன் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டாதனால கொண்டு போய் 1 இயர் லோவில் வச்சுட்டாங்க போல். எது எப்படியோ சமீபத்தில் இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் லார்ஜ் கேண்டில் என்பது போட்டது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நியூஸில் வந்து 5% ஏறினதுனால நியூஸ் வந்திருக்கு. இதெல்லாம் பயங்கரமாக மைக்ரோ கேப் ஸ்டாக்கில் மட்டும் என்றைக்குமே நம்பிடக்கூடாது. நீங்கள் போய் பெரிய பெரிய போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸே பார்த்தீங்கன்னா 0.25% அல்லது 0.5 இப்படி தான் மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸில் அவங்களுடைய மொத்த போர்ட்ஃபோலியோலே எக்ஸ்போஷர் வச்சுருப்பாங்க. ஏன்னா தெரியாது என்னைக்காவது இறங்கினான்னா எவ்வளவு இறங்குவான்னே தெரியாது. இன்றைக்கி நான் போய் மைக்ரோ கேப்னுடைய இண்டெக்ஸில் இறங்கிய பங்குகள் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன் இறங்கினான்லாம் தெரியாது. ஆனால் இந்த ஹெமிஸ்பியர் ப்ராப்பர்ட்டிஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்ற பங்கு 18% இன்றைக்கி இறங்கியிருக்கு. அதனால தான் அது என்ன காரணம் அப்படின்றது நான் இன்னும் பார்க்க முடியல என்னால். ஸோ என்ன காரணம்னே தெரியாமல் திடீர்னு போர்ட்ஃபோலியோவில் 19% ஓட்டாய் போட்டுவிட்டு போயிட்டேன்னு என்ன பண்ணுறது? அதனால் மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லார்ஜ் கேப்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிறிய அளவில் ஓட்டை போட்டு விட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாடா ஸ்டீல்லாம் 2% இறங்கியிருக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸில். இதே நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த டிமார்ட், ஜிண்டால் ஸ்டீல் போன்ற மிகவும் முக்கியமான கம்பெனிகளில் ஒரு 3% இறங்கியிருக்கு. இந்த கல்யாண் ஜுவல்லரி ஷேர் நீ திரும்ப மாட்டாயாங்கிறதுக்கு திருந்த மாட்டாயா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் தமிழில் எழுதிடுறாங்க. அது 2 அர்த்தம் ஒன்று தான். திருந்த மாட்டாயா அப்படின்னா பல பேர் வந்து ஒரு பாட்டம்லேருந்து திரும்பிடும் அப்படின்னு நம்பிக்கையை கொண்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நம்பிக்கை எப்படி எல்லா டைமும் நடக்குமா? நடக்காது இல்லையா? ஸோ அது திருந்த மாட்டாங்களா அப்படின்றதும் கேட்கலாம். அதில் இந்த பங்கினுடைய விலை நீ மறுபடியும் இன்னொரு முறை திரும்ப மாட்டாயா அப்படின்னு கூட கேட்கலாம்.
ஸோ ஏற்கனவே ஒரு முறை டிமிக்கி கொடுத்துட்டு இந்த கல்யாண் ஜுவல்லரி என்ன பண்ணியிருக்குன்னா செப்டம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே வந்து ஒரு சப்போர்ட்டில் வந்து விழுந்துட்டு பிரேக் அவுட்டும் ஆகிட்டு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் 500லேருந்து 540 வரைக்கும் போயிட்டு அந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜினுடைய ரெசிஸ்டன்ஸை சூடு வச்சிருச்சு போல். அந்த சூட்டை தாங்கி கொள்ள முடியாமல் மறுபடியும் சரிவடைஞ்சு இப்போ மறுபடியும் லேஸாக பிரேக் அவுட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கான். ஆனால் காமித்த அடுத்த நாளே இப்படி 3% இறங்கியிருக்கியே பாதகா அப்படின்ற மாதிரி பல பேர் இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்கு மிட் கேப்பில் இருக்கக்கூடிய பங்கு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமான் 2M வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சம்மான் கேபிட்டல் அப்படின்ற பங்கு 5% இன்றைக்கி நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் இறங்கியிருக்கு. சரி நண்பர்களே, வேட்டையன் தனது கணக்கை துவங்க ஆரம்பிச்சிட்டான். இனி பல பங்குகள் வந்து ரிசல்ட் சீசனில் இன்னொரு 45 நாள் சரியா, இப்போ அக்டோபரில் இருக்கோம், நவம்பர் மிட்டு வரைக்கும் ஒரே விளையாட்டு காட்டுவானு. பல பங்குகள் ஸ்வங்கி நேர மாதிரி இருக்கும், அப்புறம் தூங்குவோம், அப்புறம் ஸ்வங்கி நேரங்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய பங்குகளும் சரி இத்தனை நாள் நீ தூங்கி கொண்டிருந்தாய், சரி இந்த ரிசல்ட் சீசனில் நீ நல்லதாக எதையாவது செய் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வேண்டிக்க முடியும். நன்றி, வணக்கம்.